நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ. என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கோடுகள் தேடி பறந்த பின்னும், என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கோடுகள் தேடி பறந்த பின்னும், நான் வாழ்ந்த காலத்து அன்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும், நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ. எந்தன் மேனி தழுவிய இளந்தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும், எந்தன் மேனி தழுவிய இளந்தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும், எந்தன் பாதையின் விளக்காம் பகலவனும் வந்த காரிருள் மாயையை பிரிந்த பின்னும், நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ. நாம் இன்று 8/8/24 இருக்கிறோம். இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மீட்பு, தவிர்க்க வேண்டியது கைவிடுதல். மரியாவின்று உண்மையான கிறிஸ்துவம் இல்லை. அவரன்றி அன்று அவர் தன் சம்மதத்தை தெரிவிக்கையில் இந்த மனிதர்களையும் தன்னோடு இணைத்து கொள்ளவில்லையெனில் மீட்பு வந்திருக்காது. மரியாவை புறக்கணிப்பவர்கள் அவருடைய மீட்பு ஒப்பந்தத்தில் பங்கு கொள்ளாதவர்கள். இறைவார்த்தை, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்னை சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசு செல்வதில்லை. மத்தேயு 7:20. இனம் இனத்தை சேரும். நாம் இன்று தூய நற்செய்தி, தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் துணையோடும் நாம் இந்த ஒவ்வொரு நாளும் இறை வசனத்திற்குள் நாம் செல்வோம். நாம் தொடர வேண்டியது இன்றைய வாசகம் எரேமியா. புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வோம். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 16:13-23. உன் பெயர் பேதுரு, விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். நாம் இன்று நினைக்க வேண்டிய புனிதர் டாம்னிக். நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள்? மனிதர் ஒருவனால் மட்டுமே சுய ஆய்வு செய்ய முடியும். ஏன்னா இயேசு ஆண்டவர் கேட்கிறார் சீடர்களை நோக்கி, பிலிப்பு செசரியா பகுதிக்குள் அங்கு சென்று கொண்டிருக்கையில், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அதற்கு அவர்களுடைய பதில், திருமுழுக்கு யோவான், உங்களை திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா எனவும், பிற சிலர் இறைவாக்கினர் ஒருவர் வரவேண்டிய இவரே என்றும் சொல்கிறார்கள். அதற்கு சீமோன் பேதுரு மட்டுமே ஆண்டவரை மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்கிறார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் இந்த மனிதருள் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மனிதர் எவரும், மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். அதனால்தான் பேதுருக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. நீங்கள் யார் என்று நான் சொல்கிறீர்கள்? நம்மளுடைய சிந்தனைக்கு இதை எடுத்துக்கொள்வோம். ஒருவனால் மட்டுமே சுய ஆய்வு செய்ய முடியும். சுய ஆய்வற்றவன் முழு மனிதன் அல்ல.
தன்னை பற்றி அறிவதற்கும் உடனிருப்போரை புரிந்து கொள்வதற்கும் உடனிருப்போர் தன்னை பற்றி புரிந்து கொண்டார்களாவென அறிவதற்கும் சுய ஆய்வு தேவை. ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி நன்கறிந்தவர். அவ்வப்போது தனிமையான இடத்திற்கு சென்று தந்தையின் விருப்பப்படி தன்னையே செம்மைப்படுத்தி கொண்டவர். ஆனால் உடனிருக்கும் சீடர்கள் தன்னை புரிந்து கொண்டார்களா என்பதை அறிய நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என கேட்கிறார். நம்மையும் இன்று பார்த்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? ஆண்டவரை நாம் மெஜிஷியனாக பார்க்கிறோமா, மருத்துவராக பார்க்கிறோமா, நண்பராக பார்க்கிறோமா, உறவினர்களாக பார்க்கிறோமா, பகைவனாக பார்க்கிறோமா, அல்லது எதிரியாக பார்க்கிறோமா, இல்லை அவர் நம் கடவுளாக பார்க்கிறோமா, இல்லை அவர் என் கணவர், என் நண்பர், என் எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரையே நாம் நினைக்கிறோமா என கேட்கிறார். வாழ்வில் அவ்வப்பொழுது உடனிருப்போரின் புரிதல் தேவைப்படுகிறது. சுய ஆய்வு உறவுகளை சீர்படுத்தும், புரிதலை ஆழப்படுத்தும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு நிறைவூட்டுகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.